உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணுன்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறாரு, இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு 39 நாட்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போறாரு. ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி யோகத்தை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு கேட்டால், இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கால புருஷனுக்கு லக்னாதிபதி ஒன்று. ரெண்டாவது, வாழ்க்கையில எல்லாருமே முயற்சி செய்கிறோம், அந்த முயற்சிக்கான வெற்றியை கொடுக்கக்கூடியவர் அந்த செவ்வாய் தான். அந்த செவ்வாயுடைய தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டால் முருகப்பெருமான். அதனால தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நிறைய பேர் வேண்டுறோம். முருகப்பெருமானை வேண்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கான உழைப்பு வேணும், அதற்கான முயற்சி அதிகமாக இருக்கணும், விடாமுயற்சியாக இருக்கணும். அந்த மாதிரி விடாமுயற்சியை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அப்போ அந்த செவ்வாய் ராசிக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தனுசு ராசியில் பயிற்சி ஆக போகிறாரு. அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி யோகத்தை கொடுப்பாரு. ஏன்னா எல்லாருக்கும் நல்லது கொடுப்பாருன்னா இல்லை, சில ராசி என்பவர்களுக்கு சில தீமைகளும் கொடுப்பாரு, சில ராசி என்பவர்களுக்கு பல்வேறு நன்மைகளையும் கொடுப்பாரு. அது என்னென்ன அப்படின்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம நன்மைகள் தீமைகள் ரெண்டும் தெரிஞ்சுக்கும் போது என்னென்னா, வாழ்க்கையில் சில விஷயங்களில் நம்ம லேட் பண்ணி சில விஷயங்கள் செய்யலாம், இல்லை சில விஷயங்கள் ஐயோ நமக்கு டைம் இல்லை இப்போ செஞ்சாகணுன்ற சில முயற்சிகள் செய்வோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம இந்த 12 ராசி அன்பர்களுக்கு சொல்ல போறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போறார். காரணம் கேட்டீங்கன்னா, மிதுன ராசிக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அவர் 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கிறார். இந்த 39 நாள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி என்பது ஒரு உத்வேகத்துடன் இருக்கக்கூடிய நேரம். நம்ம வாழ்க்கையில எப்படியும் சாய்ச்சே காட்டுவோம், அந்த அளவுக்கு நம்பிக்கை வரக்கூடிய நேரம். ஏன்னா ரொம்ப சோர்ந்து போய் கடன் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, நிறைய ஏமாற்றங்கள், எல்லா அறிவு புத்திசாலித்தனமும் இருந்து வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய முக்கியமான ராசியாக மிதுன ராசி என்பது இருக்கீங்க. அந்த நிலை மாறும். இந்த வாட்டி நம்ம எப்படியாவது ஒரு வேலையை வாங்கிடணும் அப்படின்னு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலையில் மாறணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பதவிகளுடன் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதான் ரொம்ப விசேஷம். ஏன்னா வேலை எல்லாருக்கும் கிடைக்குது, ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற வேலை கிடைக்குதா, அவங்க படிச்சுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்குதுன்னா இல்லை. ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி, நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம், அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலும் சரி, 50 வயசுல இருந்தாலும் சரி, 60 வயசுல இருந்தாலும் சரி, 70 வயசுல இருந்தாலும் இந்த வாய்ப்புகள் வந்துச்சு அப்படின்னா பயன்படுத்திங்க. வேலை மாறாமல் இருக்குது, ஒரு இடத்துல ஆஃபர் வந்திருக்கு, இல்லை வெளியூரில் கூப்பிட்றாங்க, வெளிநாட்டுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே செய்யக்கூடிய அமைப்பு. அதேமாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பெரிய அற்புதமான வரப்பிரசாதம். இந்த காலகட்டத்தில் அங்கே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அங்கே ஒரு வேலை மாற்றம் ஏற்படும். அதேமாதிரி மனைவிக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கணவருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இந்தியாவிலையும் இருக்குது, வெளிநாட்டிலையும் இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மனைவி வேலை இழந்திருப்பாங்க, கணவர் வேலை இழந்திருப்பாங்க, ஒரு சம்பளத்தில் வாழ்க்கையை ஓடிட்டுருக்கோம் சார், கடன்லாம் இருக்குது அப்படின்னு கட்டக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனைவி மூலயமா கணவர் மூலயமா நிறைய லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமண வாய்ப்புகள் கைகூடும். ரெண்டாவது, மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு என்னன்னா கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகம்னால அந்த திருமண வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கும். இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் நடக்கும். அதேமாதிரி முக்கியமாக காதலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. காதல் திருமணம் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக காதலில் வெற்றி அடைவதற்கான சூழ்நிலை உண்டு. முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபத்தை குவிக்கக்கூடிய முக்கியமான காலகட்டம். எங்கே சார் அப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் அதிகமாக பண்ணுங்கள். மிதுன ராசி என்னென்னா, வாழ்க்கையில் ஒரு கடன் வந்துச்சு, ஒரு பிரச்சனை வந்துச்சு, அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிருங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கஸ்டமர் எல்லாரையும் ஃபாலோ பண்ணுங்கள். பிஸ்னஸில் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார் எங்கே போனாலும் காசு தேவைப்படுது, எங்கே போனாலும் நம்ம பணம் செலவு பண்ணால் தான் சில இதெல்லாம் நடக்குது. கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனாலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் கூட பெரிய வாய்ப்புகளாக மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறீங்க,
சார் நான் வந்து மினிமமே பார்த்தீங்கன்னா லட்சத்தில் தான் பிஸ்னஸ் பண்ணுறேன். அப்போது ஒரு 1000ல் ஏதாவது ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து செய்யுங்க. சார் நான் கோடியில் பண்ணுறேன் அப்படின்னா லட்சத்தில் வந்து அந்த பிஸ்னஸ் எடுத்து செய்யுங்க. அந்த லட்சத்தில் வரக்கூடிய பிஸ்னஸ் 1000ல் வரக்கூடிய பிஸ்னஸ் லட்சமாகவும் கோடிகளாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். பண வரவுகள் இந்த காலகட்டத்தில் உண்டு சார். யாரெல்லாம் மிதுன ராசி இருக்கீங்க, எனக்கு பணம் வர வேண்டியிருக்கு சார், நான் ஒருத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு வர வேண்டிய பணம் இருக்குது, பிஸ்னஸில் வர வேண்டியிருக்கு, இல்லை வேறு ஏதாவது ஒரு வழியில் பணம் வர வேண்டியிருக்கு, நான் உதவிகள் கேட்டிருக்கேன், என் குடும்பத்தார் செய்கிறேன்னாங்க ஆனால் செய்யலை, எனக்கு அப்பா காசு தரேன்னாரு, கூட பிறந்தவங்க காசு தரேன்னாங்க, ஒரு இடம் விற்கணும், வீடு விற்கணும், இதன் மூலமாக பணம் வரணும், இப்படி யோசிக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே பண வரவுகளை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. நீங்கள் என்ன பண்ணணும்னா வாராகிய வழிபாடு பண்ணுங்கள். முக்கியமாக செவ்வாய்க்கிழமை இல்லை பஞ்சமி தேதியில் வாராகிய வழிபாடு பண்ணீங்க, கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 39 நாட்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான செவ்வாயுடைய கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கும்போது சில நன்மைகள் அதிகமாகவும் சில தீமைகள் குறைவாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக எல்லா கிரகத்தையும் கோச்சாரத்தை வைத்து தான் நம்ம பார்க்க முடியும். முக்கியமாக அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பலன்கள் மாறும். ஏன்னா தசாபுத்தின்றது ஒரு முக்கியமான காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கிறீங்க, அதில் முக்கியமாக இந்த ராகு திசை, கேது திசை, சனி திசை சில பேருக்கு பாதகங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கு. அதே போல் சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, புதன், சுக்கிரன் இதில் வந்து கடன்பட்டு நிறைய பேர் பிரச்சனைலாம் மாட்டிருக்காங்க. அதனால் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரக அமைப்புக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் ஒரு 51 பக்கத்துக்கு பிடிஎஃப்ல வேணும்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, அது நோட்லையும் எழுதி தரும். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது, இது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, அதே போல் முகூர்த்த நிர்ணயம், முக்கியமாக பிரசன்னங்கள், அதாவது ஒரு கர்மா ஜாதகத்தில் என்ன கர்மா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு சோழி பிரசனத்தில், ஒரு அஷ்டமங்கல பிரசனத்தில் உங்களுடைய கர்ம வினைகள் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பலன்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஜாமக்கோல் பிரசனம், தேவ பிரசனம் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் எல்லாமே பார்க்குறோம், சொல்லித்தரோம். எல்லா மாணவர்களும் படிக்கலாம், ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.